ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஸ்னி டெய்லர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே பட்டு பாவாடை சட்டை கட் பண்ணுறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாவாடையோட அடிப்பக்கத்தை ஒரு மடிப்பு மடித்து தைச்சிக்க போகிறோம். அடிப்பக்கம் கொஞ்சம் கிராஸாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிக்கிறோம். அதுக்கப்புறமா இன்னொரு மடிப்பு கூட மடித்து தைச்சிக்கணும். இது நான் ஆன்லைனில் வாங்கின பாவாடை. குவாலிட்டி பரவாயில்லாமல் இருந்தது. ஆனால் பார்க்குறதுக்கு கலர் நல்லா இருந்தது. இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கலாம். இன்னைக்கு சண்டே, எல்லாரும் வீட்டில் இருப்பீங்க. இந்த வீடியோ போன வாரம் எடுத்தது. போன சண்டே ஷூட் பண்ணது. எடிட் பண்ணி லோட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. ஏன்னா இது கட்டிங் ஸ்டிச்சிங் அப்படிங்கிறதுனால ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இடையில கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இன்னைக்கு தான் எடிட் பண்ண முடியுது. எடிட் பண்ணி முடிக்கும்போது நைட்டு 3 மணி. இப்போ காலையில் எழுந்து இப்போ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, கீழே மடித்து தைச்சாச்சு. மேலே எடுத்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம். 4ஆக மடித்து ஃபஸ்ட்டு 2ஆக மடித்து ஒரு கட் பண்ணி வச்சுக்கிறோம் மார்க்கிங். அப்புறம் 4ஆக மடித்து மறுபடியும் கட் பண்ணிக்கிறோம். சுருக்கு வைக்கிறோம். பாவாடைக்கு சுருக்கு வைக்கும்போது இப்போ 4ஆக ஏன் மடித்தோம் அப்படின்னா, இப்போ 30 இன்ச்சு நம்ம இடுப்பளவு வைக்க போகிறோம். ஒரிஜினல் அளவு 28.5 28.5 இன்ச்சு தான். அது ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு ஏன் அதிகமாக வைக்கிறோம்னா, கொஞ்சம் குண்டானாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 1.5 இன்ச்சு ஜாஸ்தி வைக்கிறோம். இது நான் ஹூக் வச்சு தான் தைக்க போகிறேன். இப்போ சுருக்கு வைக்கும்போது எல்லா சுருக்கும் ஒரே அளவு ஈவனாக இருக்கணும். ஒரு சுருக்கு பெருசாக ஒரு சுருக்கு சின்னதாக அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பார்த்து அளந்து வைங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டேப் வச்சு பார்த்து அளந்து கூட மார்க் பண்ணிக்கலாம். அடுத்த சுருக்கு வைக்கும்போது கரெக்டாக அதில் ஒரு மார்க்கிங் வச்சுட்டு அந்த இடத்துல மடித்து துணியை ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரே அளவில் சுருக்கு வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமாக பெரிய சுருக்குனாலும் சரி, சின்ன சுருக்குனாலும் சரி. இது கொஞ்சம் அயன் பண்ணுறதுக்கு வசதியாக ஓரளவு நார்மல் சைஸ் சுருக்கு வச்சுருக்கேன்.
எதுக்கு அளந்து பார்க்குறோம் அப்பப்போ அப்படின்னா, இப்போ வந்து 4ஆ மடித்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு மடிப்புக்குள்ளே இப்போ 30 இன்ச்சு நமக்கு வந்து இடுப்பளவு தேவைப்படுது அப்படின்னா, 30ல் பாதி 15, 15ல் பாதி 7.5. அந்த அதாவது 4ல் ஒரு பங்குக்குள்ள 7.5 இன்ச்சு அளவு வரணும் மடிக்கும் போது. சப்போஸ் அப்படி வரல, 7.5 இன்ச்சு வரல அப்படின்னா, சரி ஒரு 7 இன்ச்சு வந்திருக்கிறா கூட நம்ம விட்டுறலாம். அதை விட கம்மியாக வந்ததுன்னா நம்ம திரும்ப தான் தைக்கணும். திரும்ப பிரித்து ஃபுல்லாக தைக்கிறதுக்கு நம்ம கால்வாசி அளவு வரும்போது அதை அளந்து பார்த்துட்டு அடுத்தடுத்து சுருக்கு வைக்கிறத அதே அளவு நமக்கு ஓகே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அதே அளவு சுருக்கு வச்சுக்கலாம். இது சுருக்கு வச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து பாவாடை அயன் பண்ண போகிறோம். நம்ம பாவாடை அயன் பண்ணுறதுக்காக நான் வந்து பாவாடையில் இடையில 2 தையல் போட்டிருக்கிறேன். அந்த சுருக்கு அப்படியே வச்சு, சாரி அதை வந்து நான் வீடியோ எடுக்கலை, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதா, இந்த மாதிரி குறிப்பிட்ட தூரத்தில் நான் 2 இடத்துல ஸ்டிச் போட்டிருக்கேன். அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம வந்து மிஷினில் பெரிய நூல் வச்சு தைக்கிற மாதிரி பெரிய ஸ்டிச்சாக போடணும். ஏன்னா அந்த துணியை வந்து நம்ம நூலை வந்து பிரித்து எடுத்துருவோம். அதனால அளவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். உங்கள் மிஷினில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு தைக்கணும். அப்போ தான் ஈஸியாக பிரித்து எடுக்க முடியும். இந்த துணி வந்து கொஞ்சம் பிரித்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் எவ்வளோ பெரிய ஸ்டிச்சிங்காக வர முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. அயன் பண்ணி முடிச்சு அளந்து பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம பாவாடைக்கு பட்டி தைக்கணும். இதுக்கு 30 இன்ச்சில் நான் வந்து கேன்வாஸ், அதாவது இது வந்து என்னென்னா காலர் கேன்வாஸ் சொல்லுவாங்க. முன்னாலெல்லாம் இந்த மாதிரி கேன்வாஸ் வாங்கி கட் பண்ணி காலர்லாம் கட் பண்ணுவாங்க. இப்போ யாருமே எப்படி கட் பண்ணுறதில்ல, ரெடிமேடாக காலர்லாம் கிடச்சிருது. இது வந்து 1 மீட்டர் 80 ரூபா. இது ஒரு பக்கம் ஒட்டும் ஒரு பக்கம் ஒட்டாது, அந்த மாதிரி இருக்கும். நான் ஒரு 1.5 இன்ச்சு அகலத்தில் 30 இன்ச்சு பாவாடை வந்து இடுப்பளவு 28 தான், நான் 30 இன்ச்சு வச்சுருக்கேன். அதுல இருந்து இன்னும் ஒரு 1, 1.5 இல்லைன்னா 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக இந்த பாவாடையோட கொக்கி வைப்போம் இல்லையா, அந்த இடம் வந்து வெளியே நிற்கணும். அதுக்காக நான் 31 இன்ச்சு அளவெடுத்து 31, 31.5 இன்ச்சு இருக்கும் அளவெடுத்து நான் அதை கட் பண்ணிக்கிறேன். கரெக்ட் அளவு. பட்டி வைக்கிறதுக்கு சும்மா பெரும் துணியை வச்சு மடிச்சு தைச்சோம்னா நம்ம இடுப்புல மாட்டும் போது அது சுருங்கிரும், ஸ்டிஃபா இருக்காது. அதனாலதான் நம்ம வந்து கேன்வாஸ் வெட்டி அதை வச்சு அயன் பண்ணி பட்டி வைக்கணும். அப்பதான் நீட்டா இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். கஸ்டமர் அதை தான் விரும்புவாங்க. ரெடிமேட்ல வர்ற லெஹங்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு லெஹங்கா தான். பட்டு பாவாடை அப்படின்னாலே அதுக்கு பேர் லெஹங்கா. இப்போ எல்லாம் இங்கிலீஷில் லெஹங்கா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம தைக்கிறதும் லெஹங்கா தான். கரெக்டான சூடில் வச்சு அயன் பண்ணிக்கோங்க, இழுத்துடக்கூடாது. அந்த கேன்வாஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை அப்படியே மடித்து, ஏற்கனவே மேலே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விட்டு தான் கேன்வாஸை ஒட்டி இருக்கோம்.
அது எதுக்காகனா அந்த துணியில தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அதை அப்படியே மடித்து துணியை வெட்டி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஏன் வந்து கட்டிங் வீடியோவிலே இல்லைன்னா, நம்ம இது சுருக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வேலையை பார்க்க முடியும். அதனால கட்டிங் வீடியோவில் இதெல்லாம் பண்ண முடியல. சுருக்கு வச்சு தச்சு அதுக்கப்புறமா தான் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து லைனிங் வைக்க போகிறோம். லைனிங் கட் பண்ணுற வீடியோவும் நான் எடுக்கலை. இது வந்து அம்பர்லா பாவாடைக்கு எப்படி வந்து கட் பண்ணுவாங்களோ, ஒரு பெரிய பாட்டு மேலே சின்ன பாட்டு கீழே அப்படின்னு சொல்லிட்டு உல்டாவாக மாற்றி தைப்போம். அதுக்கு வந்து ஃபுல் வீடியோ அப்புறமா போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பாகம் சின்னதாகவும் கீழ் பாகம் பெருசாகவும் கட் பண்ணி அதை மாற்றி போட்டு தைக்கிறோம். இது சுருக்கு வச்சும் தைக்கலாம், கிராஸ் கட்டிங் போட்டும் லைனிங் தைக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப இடுப்பில் அதிகமாக சுமையா கொடுத்த மாதிரி இருக்கும். குழந்தைங்க வந்து போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வெயிட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி கொடுக்கும்போது லேசி ஆயிரும், லைனிங்கும் கம்மியாக கொடுத்தா போதும். இப்போ அதை லைனிங்கை வச்சு உள்ள தச்சுக்கலாம். இது எல்லாமே அயன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் பண்ணணும். லைனிங்லாம் வச்சுட்டு அப்புறம் அயன் பண்ணாலும் அது நல்லா இருக்காது, பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது கடைசியாக லைனிங்கை உள்ள வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா பட்டி தைக்கலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், அதாவது கேன்வாஸ் கட் பண்ணி அயன் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கேன்வாஸ் எடுத்து அந்த பீஸ் எடுத்து பாவாடையில் வச்சு தைக்கணும். பாவாடைக்கு மேல் பாகம், அதாவது நல்ல பக்கமும் ஒட்டுற மாதிரி அந்த கேன்வாஸை வைக்கணும். கடைசியில் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்த அளவு வந்து வெளியே நிற்கும், பாவாடைக்கு வெளியே நிற்கும். அதுதான் நம்ம வந்து கொக்கி வைக்க போகிற இடம். தெரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து ஏற்கனவே வச்ச இடத்துல இருந்தே அந்த கேன்வாஸை வந்து உள்பக்கம் அடிக்கிறோம். கேன்வாஸோட எக்ஸ்ட்ரா பீஸை உள்பக்கம் அடித்து கரெக்டாக வச்சு தைச்சிட்டோம்னா வெளியே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் கேன்வாஸ் வச்சு தைச்சிங்கன்னா, இதுவரை நீங்கள் தைக்கலை கேன்வாஸ் வச்சு அப்படின்னா, இனிமேல் தைக்கும் போது கேன்வாஸ் வச்சு தைங்க. கேன்வாஸ் வச்சு தைச்சோம்னா நம்ம ரெடிமேட் லெஹங்கா வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தைச்சு முடிச்சாச்சு. பேக் பின்னால் பார்த்தீங்களா,
எந்த ஒரு பிசுறும் இல்லாம அழகா நீட்டா இருக்கு. இப்போ பாவாடையை ஜாயின் பண்றோம். ஃபர்ஸ்ட் பாவாடை துணியை மட்டும் எடுத்து அதோட அடிப்பகுதியில இருந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம வந்து அதை பாவாடை துணியை மட்டும் எடுத்து ஸ்டிச் பண்ணுறோன்னா, லைனிங்கையும் சேர்த்து பாவாடையில் தைக்கக்கூடாது. பாவாடை துணி தனியாகவும் அதோட லைனிங் துணி தனியாகவும் தான் தைக்கணும். நீங்கள் பெரிய பெரிய லெஹங்கா, பெரிய கவுன் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. இந்த மெத்தடில் தான் தைக்கிறது. ஃபஸ்ட்டு அதை தனியாக தைச்சி எடுத்துட்டு அப்புறம் மேலே இருந்து லைனிங்கை மட்டும் தனியாக, அது ரெண்டு தனியாக வெளியே இழுத்துலாம். ஒரு சின்ன ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ரெண்டு ஜாயிண்ட் ஆகும். ஜாயின் பண்ணி அப்படியே தைச்சிடலாம். தச்சு முடிச்சுட்டு லைனிங்கோட அடிப்பகுதியை உள் பக்கமாக முடிச்சு தைக்கிறோம். பாவாடை தைச்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி நீங்களும் பட்டு பாவாடை தைக்கணும்னா தைச்சு பாருங்க. இப்போ நம்ம அயன் பண்றதுக்காக போட்ட தையல பிரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சட்டை துணி எடுத்து சட்டை தைக்க போகிறோம். அதுக்காக ஃப்ரெண்டுக்கு வெட்டி வச்சிருந்தேன், அதாவது ஃப்ரெண்டு டிசைன் பண்ணுறதுக்கு வெட்டி வச்சிருந்த பீஸ் எடுத்து ஒரு மடிப்பு மடித்து வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த துணியை எடுத்து சென்டர் மார்க் பண்ணி அது ரெண்டும் நகண்டு வராத மாதிரி ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு, அதாவது பாவாடை துணியில தான் அந்த டிசைன் பண்றோம். அப்பதான் நம்ம வந்து ரெண்டுக்கும் மேட்சிங்கா இருக்கும். கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்க நீங்களும். இந்த ட்ரெஸ் கலர்லேயே என்கிட்ட வந்து ஒரு லேஸ் இருந்தது, அழகான ஒரு லேஸ், ரொம்ப மேட்சிங்காக இருந்துச்சு. ஓகே, அப்போ இதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் லேஸ் வச்சுக்கிட்டு இருக்கேன். இது பார்க்கறதுக்கு லேஸ் மாதிரியே தெரியல, ஏதோ இந்த துணியில் இருக்கிற ஒரு மெட்டீரியல் மாதிரியே ஃபீல் ஆச்சு எனக்கு. அழகா இருக்குல்ல? இனி நெக் தைச்சிட்டோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். லைனிங் உள்ள வச்சு சென்டர் மார்க் பண்ணி தைச்சுக்கிறோம். நெக் எந்த அளவு மார்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கு வந்து பேப்பர் கேன்வாஸ் வெட்டணும். நான் ஆல்ரெடி பேப்பர் கேன்வாஸ் வெட்டி வைக்கல, ஸ்பாட்ல வெட்டிக்கலாம் அப்படின்னு. எப்பவும் இந்த மாதிரி சுடிதார்லாம் வெட்டும்போது சுடிதார் தைக்கிறதுக்கு முன்னாடி பேப்பர் கேன்வாஸ் வெட்டிடுவேன். இது வந்து நம்ம நெக்கு டிசைன் பண்ணுறோங்கிறதுனால
அந்த டைம்லேயே வெட்டிக்கலாம் தேவையான அளவு. இது வந்து எல்லாமே அளவு ப்ளவுஸில் இருந்த அளவை தான் நான் அதில் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த அளவை இப்போ எடுத்து, ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸு தைக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஐடியாவில் நம்ம இதை தைக்க போகிறோங்கிறதே எனக்கு தெரியாது. நான் அது அந்த நேரத்தில் ஸ்பாட்டில் யோசிச்சு தான் இந்த நெக்கே வெட்டுறேன். ஒவ்வொரு துணிக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறது, இது பண்ணலாமா அது பண்ணலாமா நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் ஃபைனலாக நம்ம ஒன்று பண்ணும்போது அழகான ஒரு டிசைன் கிடைக்கும். அப்படி கிடைச்சது தான் இந்த டிசைன். இப்போ வந்து பேக் நெக்குக்கும் கட் பண்ணிக்க போகிறோம். 2 நெக்கு ஆல்ரெடி ஒரு பிஸ்கட் நெக்கு, ரொம்ப அழகான நெக்கு, அதை கட் பண்ணிட்டோம். பேக் நெக்கு வந்து ரொம்ப இறக்கம் இல்லாமல் மேலே தள்ளி தான் இருக்குது. அது வந்து அந்த கேன்வாஸ், இது வந்து பேப்பர் கேன்வாஸ். நம்ம ஆல்ரெடி பாவாடையில் வச்சது வந்து காலர் கேன்வாஸ். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த கேன்வாஸ் ரொம்ப திக்காக இருக்கும். அது ஒரு மீட்ரு 80 ரூபா, இது ஒரு மீட்ரு 25 ரூபா. நீங்களும் ட்ரெஸ்ஸை வந்து ஃபினிஷிங்காக தைக்கணும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் கேன்வாஸ், கலர் கேன்வாஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கலர் கேன்வாஸ் வந்து எதுக்கெல்லாம் தேவைப்படும்னா, பேண்ட்டு தைக்கிறோன்னா பேண்ட்டோட கீழே கால் பகுதியில் வர்ற இடத்துல மடித்து தைக்கிறதுக்காக உள்ள துணி வச்சு தைப்பாங்க. அதை விட கேன்வாஸ் வச்சு தைச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் பேப்பர் கேன்வாஸும். நீங்கள் நெக்கு தைச்சாலே இந்த மாதிரி பேப்பர் கேன்வாஸ் வச்சு டிசைன் பண்ணி தைக்கிறோம் அப்படிங்கிறனால பேப்பர் கேன்வாஸ் வச்சு தைக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங்கும் அழகாக இருக்கும். நான் எப்போவுமே பேப்பர் கேன்வாஸ் வச்சு தான் தைப்பேன். முன்னாடிலாம் பேப்பர் கேன்வாஸ்னால் என்னன்னு தெரியாது. நான் அப்போது தைக்க படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தவங்கள்ட்ட தைக்க கற்றுக்கலாம் அப்படின்னு போனேன். அவங்கக்கிட்ட தைக்க போகுது தான், அவங்க வந்து பாம்பேல இருந்து வந்தவங்க. அவங்க பேப்பர் கேன்வாஸ் வச்சு தைப்பாங்க. அதை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து 2007. அப்போ இருந்து இப்போ வரை நான் பேப்பர் கேன்வாஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேப்பர் கேன்வாஸ் வச்சு தைக்கும்போது அந்த பேப்பர் கேன்வாஸோட எண்டில், அதாவது நம்ம எப்போ தைச்சாலும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தைப்போம் துணியில் தைக்கும்போது. அப்புறம் கட் பண்ணி நெக் ரெடி பண்ணுவோம். இந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து கரெக்டான ரெடி அளவு. நம்ம என்ன அளவுக்கு வீதியாக வேணுமோ அந்த அளவுக்கு தான் பேப்பர் கேன்வாஸ் விட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் கேன்வாஸ் வச்சு தைச்சிட்டு ஒரு 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சுக்கு வெளியே தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பேப்பர் கேன்வாஸ்க்கு மேலேயே கட் பண்ணிடக்கூடாது. அப்புறம் அந்த ஸ்டிச் எல்லாம் பிரிஞ்சு போயிடும். அமுக்கடி போட்டு நெக்கை உள்ள மடிச்சிடலாம். அழகா இருக்குல்ல? இப்போ வந்து அந்த நெக்கு தைச்சோம்ல, அதுக்கு மேலே வெளியே தெரியாம அந்த கேன்வாஸை உள்ள வச்சு தைக்கிறோம். இப்போ லைனிங் தனியா, மேல் பீஸ் தனியா எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு உள்ள மட்டும் ஸ்டிச் வர மாதிரி தைக்கிறோம். ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணியாச்சு.
அடுத்து வந்து கீழே ஜாயின் பண்ணுறதுக்காக, அதாவது பாவாடை சட்டை வெட்டும் போதே சட்டைக்கு துணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் அந்த ஹைட்டை கொடுக்கறதுக்காக 18 இன்ச்சு அளவு இருந்தது. ஆனால் அங்கே கம்மியாக தான் இருந்ததுனால அந்த ஹைட்டை சரி பண்ணுறதுக்காக இந்த டிசைன் பண்ணியிருக்கு. கரெக்டாக இருக்கான்னு அளந்து பார்த்துட்டு அந்த துணி, அதாவது மேல் பார்த்து துணியை ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் அது பிசுறு தெரியாது. நம்ம சுருக்கு வச்சிருந்த துணியை உள்பக்கமாக வைக்கணும். வச்சு மேலே ஒரு தையல் போட்டுடலாம். இந்த சுருக்கு துணி கூட 2ஆ மடித்து ரெட்டை துணி, அதாவது கீழ்ப்பக்கம் நமக்கு பிசுறு வராத மாதிரி மடிப்பு அப்படியே இருக்கும். அந்த மாதிரி தான் கட் பண்ணி தைச்சிருக்கோம். லைனிங்கை உள்பக்கமாக மடித்து இந்த சட்டைக்கு தகுந்த அளவு ஹைட்டுக்கு ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருந்த அளவு மடித்து தைச்சாச்சு. மேலே நெக்குக்கு லேஸ் வச்ச மாதிரி அதே லேஸ் தான் கீழே வைக்கிறோம். ரெண்டு ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். லைனிங்கையும் சட்டை துணியையும் சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பேக் பீஸ் தைக்கிறோம். பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸ் மாதிரியே அளவு கம்மியாக தான் இருந்தது. ஜாயின் தான் போடணும். பார்த்தீங்கன்னா லைனிங்கை விட ரொம்ப கட்டையாக இருக்குது வெளியே உள்ள பீஸு. நம்ம எப்படி ஜாயின் பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஏற்கனவே அயர்ன் பண்ணி வச்சுருந்த நெக் பீஸு நான் வெட்டும்போது ஒரே நெக்காக தான் வெட்டினேன். வெட்டி அயர்ன் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்க. அதை 2ஆ மடித்து சென்டர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து பேக் பீஸ் இல்லையா, இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் நமக்கு அது கரெக்டாக கிடைக்கும். கேன்வாஸ் வச்சு தைச்சிட்டு அமுக்கடி போட்டுக்கிறோம். இனி ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் இந்த பிசுறு தெரியாத மாதிரி, நம்ம நெக் சைடு வந்து பிசுறு தெரியாத மாதிரி மடித்து ஃபோல்டு பண்ணி தைக்கிறோம்.
தச்சு முடிச்சுட்டு ஜாயிண்ட் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் லைனிங் கீழே இருக்குது, லைனிங் பீஸோடு சேர்த்து வச்சு தான் ஜாயிண்ட் பீஸு தைக்கணும். இப்போ வந்து இந்த துணி வந்து ஆன்லைன் மெட்டீரியலுங்கிறதுனால நம்ம சிங்கிளாக வச்சு தைச்சோன்னா போட போட ஒன்று பிரிஞ்சு வந்துடும், ஈஞ்சிரும், துணி ஈஞ்சு வந்துடும், பார்த்துருப்பீங்க. லைனிங்க்கு மேலே வச்சு லைனிங்கோட சேர்த்து வச்சு தைக்கும்போது தான் அந்த பிரிஞ்சு வராமல் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு ஜாயிண்ட் போட்டாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் வந்து கை தைக்க போகிறோம். கைக்கு ஒரு சின்னதாக ஒரு பஃப் வெட்டி வச்சுருக்கோம். ஆல்ரெடி கையில் வந்து டிசைன் இருக்கிறதுனால கையில் வேறு எந்த டிசைனும் பண்ணல. ஜஸ்ட் கீழே வந்து லைனிங்கை வெளியே வச்சு உள்ளே மடித்து அடித்து திருப்பிடலாம். லைனிங்கும் கைத்தறியும் சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டோன்னா அது விலகி வராது. ஏற்கனவே பஃப் வைக்கிறதுக்காக மார்க் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஒரு சின்ன பஃப் தான். ஃபஸ்ட்டு அந்த பஃபோட லீஃப் வந்து நம்மளை பார்க்குற மாதிரி வைக்கிறோம். சென்டர் மார்க் வரும்போது அந்த பஃப் அப்படியே உள்டாவாக ஆப்போசிட்டாக திருப்பணும். கைக்கு பஃப் வைக்கும்போது சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சென்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற சுருக்கு நம்மளை பார்த்து வர மாதிரியும், சென்டர் மார்க்குக்கு இந்த பக்கம் இருக்க சுருக்கு ஆப்போசிட் சைடு பார்த்து இருக்கிற மாதிரியும் பஃப்புக்கு சுருக்கு வைக்கிறோம். அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ கையை ஜாயின் பண்ணிடலாம். ரெண்டாவது கையும் ஜாயின் பண்ணிடலாம். பேக் சைடு கீழ் பக்கம் மடித்து வச்சிடலாம். அடி பக்கத்து அடுத்து ஊப்பட்டி ஐப்பட்டி வைக்க போகிறோம். ஹூக்கு தைக்கிற பட்டி வைக்கும்போது எப்போவுமே தைக்க படிக்கும்போது மாற்றி வச்சு இந்த பக்கம் வைக்கிறது அந்த பக்கம், அந்த பக்கம் வைக்கிறது இந்த பக்கம்னு சொல்லி மாற்றி வச்சுருவோம். அதுக்கு ஒரு ஐடியா என்னென்னா, எப்போவுமே
ப்ளவுஸோட அடிப்பக்கம் இருந்து நம்ம பீஸை வச்சு தைக்கணும். தைக்கும்போது ப்ளவுஸ் துணியோட நல்ல பக்கம் வச்சுட்டு அந்த பீஸை மேலே வைக்கும்போது அது வந்து ஹூக் பட்டி, அதாவது ஹூக் வச்சு தைப்போம் இல்லையா, அந்த பட்டி. அதே மாதிரி லைனிங் பக்கம் இருந்து அடியிலிருந்து தைச்சு வந்தா அது வந்து ஐப்பட்டி, அதாவது ஹூக்கு மாற்ற பட்டி. எப்போவுமே இதையே பேஸாக பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு ஹூக் பட்டியில் தப்பே வராது. சிலர் வந்து வலது பக்கம் இடது பக்கம் மாற்றி தைப்பாங்க. சிலரோட அளவு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல மேல் பக்கம் இருந்து தைக்கணும். ரெண்டுமே ஒன்று தான். ஒவ்வொருத்தவங்க கைக்கு தகுந்தாப்புல, அவங்க பழக்கத்துக்கு தகுந்தாப்புல அவங்க வந்து ஹூக்கு கட்டி வைப்பாங்க. அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அந்த மாதிரி பார்த்து தைக்கணும். இப்போ வந்து ப்ளவுஸு ஜாயின் பண்ணிக்கலாம். கை அளவு மார்க் பண்ணி கையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு தையல் 2 தையல் போட்டு வச்சுக்கலாம். சப்போஸ் குண்டாயிட்டாங்கன்னா அவங்களே பிரிச்சுப்பாங்க. கொஞ்சமாக குண்டானா பிரிக்காமலே ப்ளவுஸ் எப்படி போடலாம் அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். அது பிளேலிஸ்டில் இருக்குது, பார்த்துக்குங்க. சின்னதாக ஒரு ஓப்பன் வைக்கிறோம். ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணி சின்னதாக ஓப்பன் வைக்கும்போது ஓப்பன் எந்த இடத்துல தைக்க போகிறோமோ அதுக்கு கொஞ்சம் மேலே வர ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் ஸ்டிச் இருக்கணும். ஒரு இடத்துல மட்டும் ஸ்டிச்சை போட்டு கொண்டு போகலாம். பக்கத்தில் ஸ்டிச் இருந்துச்சுன்னா ஓப்பன் நல்லா வராது, ஓப்பன் தைக்க முடியாது. அது எப்போவுமே ஓப்பன் வைக்கும்போது அதை பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ வந்து பின்னால முதுகு பக்கம் டாட் பிடிச்சுக்கிறோம். டாட் பிடிச்சா ப்ளவுஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, அழகான சூப்பரான ஒரு பட்டு பாவாடை சட்டை ரெடி. இப்போ ஒரு பொம்மைக்கு போட்டு விட்டுருக்கேன். அதுக்கு தாவணி கூட போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. பெல்ட் தைச்சிருக்கேன். அந்த பெல்ட்டு நான் வீடியோ எடுக்கலை. நெக்ஸ்ட் டைம் வந்து பெல்ட் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
நான் உங்களுக்கு போடுற வீடியோ அப்பப்போ வந்து சேரும். இந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கும் தைச்சி போடுங்க. உங்களுக்கு வர கஸ்டமருக்கும் இந்த மாதிரி தைக்கலான்னு சொல்லி தைச்சி கொடுங்க. எல்லாரும் ரொம்ப விரும்பி போடுவாங்க. இது ரெடிமேடு லெஹங்கா வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குல்ல? தாவணி போட்டு தாவணி போடாமல் 2 ஃபோட்டோவும் இருக்குதுல. பாருங்கள், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம்.